அண்ட் நம்ம முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதாவது செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிஸ்ட் பாக்ஸை. அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு வாங்க. அதாவது அந்த லிஸ்ட் பாக்ஸுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சைடில் வந்து லிஸ்ட் பாக்ஸுடைய ப்ராப்பர்ட்டி செலக்ட் ஆகிடும். அந்த லிஸ்ட் பாக்ஸுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே இது நம்மளுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். அண்ட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதோட ஐடி, அதாவது இதோடைய நேம். ஸோ இதோட ஐடியை வச்சு தான் நம்ம இந்த லிஸ்ட் பாக்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் பாக்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், இந்த லிஸ்ட் பாக்ஸை வச்சு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோடைய ஐடியா வச்சு தான் செய்ய முடியும். அதாவது இந்த லிஸ்ட் பாக்ஸுடைய பேர் தான் இது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டூல் பாக்ஸில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் பேஜில் போட்ட உடனே டிஃபால்ட்டாக இது லிஸ்ட் பாக்ஸ் 1ன்னு அசைன் ஆகிக்கும். இன்கேஸ் நீங்கள் செகண்ட் லிஸ்ட் பாக்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் பேஜில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஐடி வந்து லிஸ்ட் பாக்ஸ் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக இருந்தது வந்து லிஸ்ட் பாக்ஸ் 1. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டது வந்து லிஸ்ட் பாக்ஸ் 2. ஸோ லிஸ்ட் பாக்ஸ் 1 அண்ட் லிஸ்ட் பாக்ஸ் 2, லிஸ்ட் பாக்ஸ் 3 இப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும் நீங்கள் போட்டுனே இருந்தீங்கன்னா. ஸோ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் லிஸ்ட் பாக்ஸோடைய ஐடியை நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம். பட் நான் வந்து இதில் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக விட்டுறேன். லிஸ்ட் பாக்ஸ் 1ன்ற டிஃபால்ட் நேமே இதுக்கு இருக்கட்டும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது தேவைப்பட்டால் நீங்கள் இதை மாற்றிக்கலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஃபாலோ. ஸோ ஃபாலோக்கு மட்டும் பற்றி பார்க்கலாம். அண்ட் இதை வந்து என்னோட லேட்டர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு கோட் பிகைன் ஃபைலில் அந்த 3 லைன் ஆஃப் கோட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஐ மீன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுனா என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம எழுதலாம். அதுக்கு நம்ம இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணாலே போதும். பட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனுடைய ப்ராப்பர்ட்டி பேனல் சைடில் வந்தீங்கன்னா இந்த தண்டர் மாதிரி அந்த இடி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அது பேர் என்ன, எவெண்ட்ஸ். ஸோ இந்த மவுஸ் கர்சரை நீங்கள் அது மேலே எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு அந்த டூல் டிப் காமிக்குது. அந்த ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி வருது இல்லையா. ஸோ அந்த மெசேஜ் பேர் வந்து டூல் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ சீரீஸில். ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது ஆக்ஷனுக்கு கீழே. ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் வச்சுட்டேன். நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணலாம் வேர்ட்ஸ். அதாவது இந்த கிளிக் எவெண்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் நேம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இதை டைப் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய டிஃபால்ட் நேமே நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த கிளிக் நேராக ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டிஃபால்ட்டாக பட்டன் 1_ கிளிக் அப்படின்னு எனக்கு ஒரு எவெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த நேமை நீங்கள் ஆல்ரெடி அங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் வந்து எம்டியாக கிளிக் பண்ணனால எனக்கு இங்கே பட்டன் 1_ கிளிக் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நான் எழுத போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த லிஸ்ட் பாக்ஸை கால் பண்ண போகிறேன். ஸோ எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லிஸ்ட் பாக்ஸ் 1. ஸோ லிஸ்ட் பாக்ஸ் 1, இந்த லிஸ்ட் பாக்ஸ் 1. அண்ட் அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ABCDன்னு. ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் இப்போது. ஸோ நான் டாட் வைக்கிறேன். ஸோ டாட் வச்சு அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். டாட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ்ன்றது வந்து இந்த லிஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க ஐட்டம்ஸ் ABCD. ஸோ இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க ஐட்டம்ஸ். ஸோ அதை தான் நான் இப்போ கால் பண்ணுறேன். லிஸ்ட் பாக்ஸ் 1 அதுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் அண்ட் டாட். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இது பண்ண போகிறேன். அதாவது கிளியர் அந்த லிஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க அந்த எல்லா ஐட்டம்ஸையும் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ கிளியர். அண்ட் இந்த கிளியர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஜஸ்ட் நம்ம லிஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் கிளியர் பண்ணோம். ஜஸ்ட் நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் வச்சு செமிகாலன் வைக்கிறேன். ஜஸ்ட் இந்த மோஸ்ட்லி நமக்கு தெரியும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது நான் அதை கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் லிஸ்ட் பாக்ஸ் 1.items.clear. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த லிஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதான் நான் கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் என்னோட ஃபைலை நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு டிபாக் ஸ்டார்ட் வித் டிபாகிங் இல்லாட்டி அவங்க கீபோர்டில் Ctrl+F5. ஸோ என்னோட டிஃபால்ட் ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ அதனால் எனக்கு ஓப்பன் ஆகுது. என்னுடைய ப்ரீவியஸ் அவுட்புட்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிஸ்ட் பாக்ஸில் ஆல்ரெடி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது ABCD அப்படின்னு சொல்லிட்டு அப் டு G வரைக்கும் இருக்குது. அண்ட் நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த எல்லா ஐட்டம்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் கிளிக் இட். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட் பாக்ஸ் வந்து எம்டி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஒரு லைனுடைய வேலை. அண்ட் இப்போ நம்ம ரியலாக ஃபாலோவுக்கு போகலாம். இன்னும் நம்ம போகவே இல்லை. ஜஸ்ட் இது ஒரு சின்டாக்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இது இந்த ஃபாலோ புக்கில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூட்டிலைசேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து
யூட்டிலைஸ் பண்ணோம் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ட் I is equal to 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன். ஐன்றது இன்டிஜர் டைப் டேட்டா டைப், அண்ட் அதுக்கு அந்த ஐக்கு வேல்யூ வந்து நான் 0 அசைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து சம் கண்டிஷன் தரணும். ஸோ இது வந்து சின்டாக்ஸ். ஸோ நம்ம சின்டாக்ஸ் வந்து ஆர்கியூவே பண்ண முடியாது, ஏன் ஃபாலோ இது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோக்ராம் டிசைன் பண்ணவங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த சின்டாக்ஸை பார்த்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம ப்ரோக்ராமுக்கு எப்படி ஏற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூட்டிலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன், அதாவது எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். I smaller than or greater than, நான் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன் நார்மலாக, மொத்தம் 10 வரைக்கும் நம்ம கவுண்ட் ஆகிற மாதிரி. அண்ட் செமிகாலன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து கவுண்டர் ஆர் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். அண்ட் இதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ். முக்கியமாக இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூட்டிலைசேஷன், int I equal to 0. ஸோ இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். ஸோ அதுக்கு நான் வேல்யூ 0ன்னு அசைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது எக்ஸ்பிரஷன், I equal to smaller than or greater than 10, இல்லாட்டி ஈக்குவல் டுவா அப்படின்றது. அண்ட் இன்க்ரிமெண்ட். அண்ட் இதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு லூப். ஸோ அந்த லூப் வந்து 0ல் ஆரம்பிக்குது அண்ட் அது 10 வரைக்கும் நீடிக்க போகுது. அதாவது 10 வரைக்கும் கிடையாது, 10க்கு கீழே, அதாவது 9 வரைக்கும் நீடிக்க போகுது. அண்ட் இது வந்து ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் இது 0ல் இருக்கு, இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரும், திரும்பி இங்கே வந்தோடனே செக் பண்ணோம் கண்டிஷனை. ஸோ I smaller than 10, ஓகே. ஸோ இது வரைக்கும் அது 0ல் தான் இருக்குது, திரும்பி இங்கே வரும். I ப்ளஸ் ப்ளஸ்னா இன்க்ரிமெண்ட் பை 1, அதாவது I 0. ஸோ 0 + 1, அதான் இது I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ 1 ஆகும், திரும்பி ரொட்டேட் ஆகும். 1 smaller than 10 கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஸோ திரும்பி இங்கே வரும் 2 ஆகும். ஜஸ்ட் நம்ம இப்போ பார்க்கலாமே, நான் இந்த எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ லிஸ்ட் பாக்ஸை ஆக்சஸ் பண்ணுறேன். லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஐட்டம்ஸ் அண்ட் டாட், இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் செமிகாலன். ஸோ நான் என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் வந்து இந்த லூப்பை யூஸ் பண்ணி சம் டேட்டாஸ் ஆட் பண்ண போகிறேன். அதாவது 0லேருந்து 9 வரைக்குமான டேட்டாஸ். ஸோ இந்த 0லேருந்து 9 வரைக்குமான அந்த 0, 1, 2, 3 அப் டு 9. ஸோ இந்த வேல்யூவை வந்து நான் என்னோட லிஸ்ட் பாக்ஸில் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். அதாவது என்னோட லிஸ்ட் பாக்ஸில் ஏற்ற போகிறேன் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ரொம்ப சிம்பிள். அண்ட் இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட லிஸ்ட் பாக்ஸை கால் பண்ணுறேன். அண்ட் ஐட்டம்ஸ் அண்ட் ஆட். ஸோ இந்த கண்டிஷனில் நான் வந்து என்னோடய லிஸ்ட் பாக்ஸில் சம் ஐட்டம்ஸை ஆட் பண்ண போகிறேன். அது என்ன ஐட்டம் அப்படின்றத நம்ம இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ்க்குள்ளே சொல்லணும். ஸோ அது என்னென்னா I. ஸோ ஐனா ஒரு வாட்டியும் லூப் ஆகும்போது இது ஒரு வாட்டி 0 இருக்கும், ஒரு லூப் ஆகிட்டு முடிஞ்ச பிறகு 1 இருக்கும், திரும்பி இன்னொரு லூப் ஆகிடுச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ, ஒரு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், அது 2 மாறும், திரும்பி இங்கே வரும், கண்டிஷனை செக் பண்ணோம், ட்ரூ, திரும்பி இங்கே ப்ளஸ் இன்க்ரிமெண்ட், அது 3 மாறும். ஸோ அதுதான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ், ட்ராப் டவுன் லிஸ்ட், ஸோ இதுக்கெலாம் வந்து இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டு, போல் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது. இதுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லையோ இல்லை ஒரு ட்ராப் டவுன்லையோ இல்லை ஒரு லிஸ்ட் பாக்ஸ்லையோ ஏதாவது டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்பணும், ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஐன்றது இன்டிஜர், ஏன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஸோ அதுக்கு டாட் டு ஸ்ட்ரிங் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ். ஸோ இது மூலயமா என்னுடைய ஐயை வந்து நான் ஸ்ட்ரிங்காக மாற்றி என்னுடைய லிஸ்ட் பாக்ஸில் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். debug start without debugging. ஸோ இப்போ ஆல்ரெடி எனக்கு ABCDன்னு வேல்யூஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய லிஸ்ட் பாக்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்னுடைய லிஸ்ட் பாக்ஸ் வந்து கிளியர் ஆகும். அது இந்த ஃபர்ஸ்ட் லைன். அதுக்கப்புறம் என்னோட லூப் நடக்கும். லூப்பில் வந்து 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய இருந்த அந்த ABCDலாம் ரிமூவ் ஆகிட்டு 0லேருந்து 9 வரைக்குமான அந்த டேட்டாஸ் வந்து ஆட் ஆகிருக்கு.